காய்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வச்சிருக்கிற அன்பும் பாசமும் என்றைக்கும் தொலைஞ்சு போகாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி தான் ஒரு விஷயம் இங்கே நடந்திருக்குது. என்ன விஷயம் தெரியுமா? சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, அதாவது பிரிட்டனில் ஒருத்தவங்க வந்து ஒரு பூனை வந்து ரொம்ப பாசமாக வளர்த்தி வச்சுருக்காங்க. அந்த பூனைக்கு பேர் வந்து சார்லி. அந்த பூனை வந்துக்கு 3 வயசு ஆயிடுச்சு. அந்த 3 வயசுக்கு அப்புறம் அந்த பூனை வந்து திடீர்னு ஒரு நாள் காணாமல் போயிடுச்சு. எப்படின்னா, அவங்க ஏற்கனவே இருந்த வீட்டில் வந்துட்டு கொஞ்சம் தூரம் தொலைவில் இருந்துட்டு வேறு ஒரு வீட்டுக்கு குடிபெயர்ந்தாங்க. அப்படி போகும்போது அந்த பூனை என்ன செஞ்சிச்சு, கூடவே வந்து தான் இருந்துச்சாம்மா. ஆனால் திடீர்னு 3ஆவது நாள் அந்த பூனை காணாமல் போயிடுச்சு. அவங்களும் எங்கெங்கேயோ தேடி தேடி பார்த்தாங்க, அந்த பூனை கிடைக்கவே இல்லை. அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா திருப்பி அந்த பழைய வீட்டில் போய் பார்த்துட்டு வந்தாங்களே, என்னைக்காவது வருமானு பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் என்னன்னா, அது வந்துட்டு போகிற நேரத்தில் இவங்களும் போல், அவங்களுக்கு கிடைக்கவும் இல்லை. இப்படியே அவங்க தேடி தேடி பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருடம் ஆச்சு. 10 வருடங்களும் அவங்க நம்பிக்கை இழக்காமல் இன்னமும் அதை தேடிக்கிட்டே தான் இருந்திருக்கிறாங்கன்றது ஒரு அதிசயமான ஒரு விஷயம் தாங்க. அங்கே என்ன தோணுது, பாசம் தான் அங்கே இருக்குன்னு தோணுது. அப்புறம் ஒரு நாள் வந்துட்டு ஒரு கால்நடை மருத்துவமனையில் வந்துட்டு ஒரு பூனை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து ஒரு புதருக்குள்ளே இருந்துச்சு. அதை எடுத்து பார்க்கும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதில் ஒரு மைக்ரோசிப்ஸ் இருந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற ஃபோன் நம்பரை கான்டாக்ட் பண்ணும்போது இவங்களுக்கு போயிருக்கு. அப்போ இவங்க வளர்த்துன பூனை கிடச்சிருச்சுங்க, வந்து வாங்கிட்டு போங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பூனை பார்க்குறீங்கன்னா யாரோ ஒருத்தர் பராமரிச்சுட்டு இருந்த மாதிரி தான் தெரியுதாம்மா. அதோட உடல்நிலை நல்லாவே இருந்துச்சுன்னு சொன்னாங்களாம்மா. அந்த பூனை வந்து கிடச்சிருச்சுன்னு சொல்லும்போது அவங்க பட்ட சந்தோஷத்துக்கு அளவே இல்லையாம்மா. திரும்பவும் கிடச்சிருச்சு, நாங்கள் என்ன சொல்கிறது, இது எப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை வந்துட்டு வீணாக போகலை, நாங்கள் எங்களோட நம்பிக்கை இழக்காமல் இருந்ததுக்கே இது ஒரு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். அந்த பூனை திருப்பும் அவங்க வீட்டில் பழையபடி எப்படி அவங்ககிட்ட அன்பாக பழகுச்சோ அதே மாதிரியே பழகுச்சாம்மா. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், நம்ம வைக்கிற பாசம் அன்பு எங்கே போனாலும் எவ்வளோ தூரத்தில் போனாலும் நிலச்சிருக்கும். அது என்றைக்குமே மாறாது அப்படிங்கிறது ஒரு உண்மை. ஒரு சில விஷயங்களால மாறினாலும் அது திரும்ப நம்மளுக்கு கிடைக்குங்கிறது ஒரு உண்மை தானே. இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ வந்துட்டு நேர்மையாக உண்மையான அன்பு எங்கே இருக்கோ அங்கெல்லாம் கண்டிப்பாக நம்ம எது நினைக்கிறோமோ அது நடக்குங்கிறது உண்மை. சரிங்களா? இது எதுக்கு எடுத்து சொல்கிறேன்னா, அன்புக்காகவும் பாசத்துக்காகவும் தான் சொல்கிறேன். வைக்கிற அன்பு என்றைக்கும் வீணாகாது. அதுக்காக நான் சொன்னேன். தேங்க்யூ.